வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் வீடியோவை எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷ் இருக்கும், அதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு இதோடைய டியூரேஷன் பிளாங்க் இமேஜோட டியூரேஷன் எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது யூடியூப்லேயே கூட இருக்கும் அந்த டெம்ப்ளேட் வீடியோ, சரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் குரோமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக க்ரீன் மேலே வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். கீழே ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 58 இல்லைனா அந்த 55 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே ஷேடோனும் இருக்கும், அதையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேணாம், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக சென்டரில் இருக்க அந்த பாக்ஸ் சைஸுக்கு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு எப்படி அதை வந்து ஃப்ரேமுக்கு பேக்கில் கொண்டு போகணுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ 1 by 1 ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சர்க்கிள் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து அது கிராப் ஆகிடும். இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த இமேஜை மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும், பிளாக் இமேஜ். ஸோ அந்த ஃப்ரேம் கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவும் லிமிட் தாண்டி இது பண்ண வேணாம், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு கீழே பிப் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். கீழே மாஸ்க் ஆப்ஷன் போங்க. மாஸ்க் ஆப்ஷனில் போய்ட்டு சர்க்கிள் போய்ட்டு உங்களுக்கு கரெக்டாக ஏதாவது ஃபோட்டோவை கிராப் பண்ணணுன்னா கூட கரெக்டாக ஃபோட்டோ மேலே டச் பண்ணி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோவுமே கரெக்டாக கீழே இருக்க அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ 3 ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் கரெக்டாக ட்ராக் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஃபோட்டோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஃபோட்டோவுமே கரெக்டாக செட் பண்ண வாட்டி கீழே அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இருக்கும், க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டு. அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எல்லாமே பேக்கில் போயிடும். எகைன் சொல்கிறேன், நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ண வாட்டி அந்த ஃப்ரேம் மேலே ஒரு டச் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பேக்கில் போயிடும். இப்போது டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம கலர்ஃபுல்லாக சாங்ஸை வச்சு எஃபெக்டை வச்சு ஆட் பண்ண முடியும். அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சேவ் ஆன வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மியூசிக்ஸ் வேணுமோ நீங்கள் ஓனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் ஆடியோ கொடுக்கல, அதனால ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் இருக்கும், எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.